ஹாய் ஹலோ நண்பா. பைக் வச்சுருக்க நம்மள நிறைய பேருக்கு இந்த பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச்னாலே இல்லை வந்து இக்னிஷன் கீனாலே ஆஃப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் கியரில் வச்சு சடனாக கிளச்சை ரிலீஸ் பண்ணி பைக் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது கரெக்டாக இல்லையா, இது பண்ணால் பைக் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி கிளச்சை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. ஸோ கிளச்சோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து இன்ஜின்லேருந்து கியர் பாக்ஸுக்கு பவர் போகணும். ஸோ இந்த இன்ஜின்லேருந்து கியர் பாக்ஸுக்கு பவர் போகிற வேலையை வந்து அதை கடத்துகிற வேலையை தான் வந்து கிளச்சு பார்க்குது. ஸோ கிளச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து கியர் பாக்ஸுக்கு ஸ்மூத்தாக அந்த பவர் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணி அனுப்புது. கியர் பாக்ஸ் வந்து அங்கேருந்து ஸ்மூத்தாக வந்து வீலுக்கு வந்து நம்ம பவர் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணி அனுப்புது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட் கியரில் வச்சு சடனாக கிளச் ரிலீஸ் பண்ணால் பைக் டேஞ்சராக இல்லையா, ஸோ அது பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைக் வந்து ஏன் ஸ்டாப் ஆகுது சடனாக கிளச் ரிலீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் கியரில் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளாலே டிசைட் பண்ண முடியும், எது கரெக்டாக எது தப்பு அப்படின்ற மாதிரி. ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம பைக் மேலே உட்காந்துட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பைக் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கும், நம்மளும் ரெஸ்ட்டில் இருப்போம். ஸோ அந்த நம்மளோட சேர்த்து அந்த பைக்கை மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டார்க் வந்து தேவைப்படும் இனிஷியலாக மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து ஒரு 10 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். ஸோ 10 நியூட்டன் மீட்டர் அக்யூரேட் கிடையாது, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இது ஒரு பைக்கை பொறுத்து மாறும். ஓகேங்களா. இப்போ என்னன்னா இன்ஜினோட ஐட்லிங் ஆர்பிஎம், அதாவது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிறகு இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டு இருக்குல்ல நியூட்ரலில். ஸோ அப்போ ஒரு சர்டன் ஆர்பிஎம் இருக்கும்ல, அந்த ஆர்பிஎம்மோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 2000 ஆர்பிஎம் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு சில பைக்கை பொறுத்து மாறும். ஸோ இந்த ஐடல் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட கிராங்க் ஷாஃப்ட் அண்ட் அதோட மொமெண்டம் வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த ஐட்லிங் ஆர்பிஎம். அண்ட் இந்த ஐட்லிங் ஆர்பிஎம்மில் இருக்க டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிஷியல் டார்க் அளவுக்கு இருக்குமா, அதாவது நம்மளையும் நம்ம பைக்கு கொண்டு போகிற அளவுக்கு சடனாக மூவ் பண்ணுற அளவுக்கு அந்த டார்க் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் சம்டைம் ஒரு சில பைக்கில் நான் பார்த்துருப்போம், நம்ம ஒரு நல்ல ஐட்லிங் ஆர்பிஎம் இருக்கும் பைக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஸ்லோவாக கிளச் மூவ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புல் பண்ணிட்டு கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொண்டு போகும். ஸோ அப்போ வந்து ஒரு என்எஃப் டார்க் இருக்கும். பட் சடனாக ரிலீஸ் பண்ணுறப்ப அதை மொத்தமாக அந்த நம்மளையும் நம்ம பைக் வெயிட்டையும் மொத்தமாக தூக்குற அளவுக்கு அந்த டார்க் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த என்எஃப் தேவைப்படுற டார்க்கை விட பார்த்திங்கன்னா கம்மியான டார்க் தான் வந்து அந்த ஆர்பிஎம்மில் கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டக்குன்னு வந்து ஃபஸ்ட் கியரில் வச்சு சடனாக கிளச் ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த டார்க் இல்லாதனால பைக் வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ எதனால் பைக் ஆஃப் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் டார்க் இல்லாதுன்னு ஒரு ரீசன். பட் எப்படி டார்க் இல்லாமல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்கு நம்ம கிளச் ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இன்ஜினும் கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் வந்துடுது. ஸோ கனெக்ட் ஆகிட்ட பிறகு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண பார்க்குது கியர் பாக்ஸுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீல் கூட ட்ரான்ஸ்மிட் பண்ணி ஸோ என்ன ஆகுதுன்னா மொத்த லோடு வந்து இழுக்க முடியாதனால டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிடும் வீலு. ஸோ ஆனால் வீல் வந்து ஸ்டாட்டிக்காக அப்படி நிற்கிது, நம்ம வெயிட்டோட பைக் வெயிட்டோட நிற்கிது. அது என்ன பண்ணணும்னா கியர் பாக்ஸுக்கு ஒரு தடையை உண்டாக்கும், அந்த அப்படியே நகராமல் அப்படியே ஒரு தடையாக நிற்கும். அப்போ கியர் பாக்ஸ் நவரில் அப்படின்றப்ப அது அப்படியே டேரெக்டாக வந்து கிராங்க் ஷாஃப்ட் கனெக்ட் ஆயிருக்கனால ஸோ கிராங்க் ஷாஃப்ட்டும் மூவ் ஆகாமல் அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஜினும் வந்து ஷட் டவுன் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்னால தான் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்டிங்கில் கிளச் ரிலீஸ் பண்ணுறப்ப பைக் ஒரு ஜர்க்கு கொடுத்து ஆஃப் ஆகிறதுக்கான காரணம். ஏன் ஜர்க் கொடுத்து ஆஃப் ஆகுதுன்னா அது வந்து டக்குன்னு பிஸ்டன் வந்து அந்த கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணி அந்த பவரை ட்ரான்ஸ்மிட் பண்ணி ட்ரை பண்ணி அந்த வீல் ரெசிஸ்டன்ஸ்னால மொத்தமாக வந்து இன்ஜின் ஷட் டவுன் ஆகுது தான் அந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ முடியாத அந்த டார்க் கிடைக்கல அப்படின்றதுனால டக்குன்னு வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுதான் அந்த ஜர்க்குக்கான ரீசனு. அண்ட் இதே வந்து நம்ம இந்த ஆர்பிஎம் 10 ஆஃப் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இதே வந்து கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் நல்லா முறுக்குறோம், நல்லா பவராக முறுக்கிட்டு இதே மாதிரி கிளச் ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ டக்குன்னு வீலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வீலி ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான டார்க்கை விட அதிகமான டார்க்கு அந்த ஆர்பிஎம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம முறுக்கிறப்ப எப்படியா இன்ஜின் ஆர்பிஎம் அதிகமாகும், அந்த இன்ஜின் ஆர்பிஎம் அதிகமாகிறப்ப டார்க்கும் வந்து அதிகமாக ரெடியாக இருக்கும். ஸோ டக்கு நம்ம வந்து கிளச் ரிலீஸ் பண்ணி அதை கியர் பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி வீல் கூட கனெக்ட் பண்ணுறப்ப ஸோ டார்க் அதிகமாக வீலி ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பைக் வந்து ஏன் ஸ்டாப் ஆகுது ஃபஸ்ட் கியரில் வச்சு சடனாக கிளச் ரிலீஸ் பண்ணால் அப்படின்றது வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்களே வந்து யோசிச்சு பார்க்கலாம் எப்படி வந்து இது வந்து நல்ல மெத்தடாக இப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளச் ரிலீஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறப்ப எப்படி பைக் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜினோட ஒரு ஏலாமல் வச்சு பைக் வந்து ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் மெத்தட் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இக்னிஷன் கீ கில் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து வீலோட ரெசிஸ்டன்ஸ் கியர் பாக்ஸு போய் அதை வந்து கிராங்க் ஷாஃப்ட்டை தடுத்து நிறுத்தி அந்த இன்ஜின் வந்து டார்க்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணி ஸோ கிளச் பிளேட்டை சடனாக ரிலீஸ் பண்ணி அந்த மொத்த பவரையும் வந்து டக்குன்னு அந்த கிளச் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ இவ்வளோ ஒரு ஹார்டான ஒரு ப்ராசஸ் தாண்டி தான் வந்து நம்ம வந்து பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து கிளச் பிளேட் வந்து பாதிப்படும். ஏன்னா வந்து ஒரு கிளச்சில் இருக்க அந்த ஃப்ரிக்ஷன் பிளேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸில் அந்த ஃபுல் பவரை வந்து கடத்தி கொண்டு போய் இது பண்ணணும்.
நம்ம பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறப்போ அது ப்ராப்பராக வந்து ஒர்க்கே பண்ணும். நம்ம சடனாக ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு சடன் இம்பாக்ட் வந்து கிளச் பிளேட்டில் கண்டிப்பாக பாதிப்படையும். ஸோ அதுவும் இல்லாமல் கியர் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து சடனாக வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதுவும் பாதிப்பு தான். இது பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்காது. பட் ஆனால் சம்வாட் வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் வந்து உள்ளே கொடுக்கும். ஸோ பெட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆஃப் பண்ணாமல் நம்ம வந்து இக்னிஷன் கீயோ அல்லது கில் ஸ்விட்சோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க பைக்ஸில் ஆல்மோஸ்ட் கில் ஸ்விட்ச் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. ஸோ கில் ஸ்விட்ச் இல்லாத பைக்கில் நம்ம சோம்பேறித்தனம் படாமல் இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இன்றைக்காவது முடியல இக்னிஷன் கீ ஆஃப் பண்ண முடியல அப்படின்ட்டு சம்டைம் எப்போயாவது தேவைப்படுறப்ப நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் கியரில் வச்சு கிளச்சை ரிலீஸ் பண்ணி கூட ஆஃப் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்க. நன்றி.